வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஏதிலி மையங்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் இந்தியாவில் ஏற்படும் என கூறியுள்ள திருமாவளவன், RSSல் பயிற்சி பெற்றவர்கள்தான் தேர்தல் ஆணையத்தில் ஆணையர்களாக உள்ளதாகவும் RSSின் செயல் திட்டம்தான் SIR எனவும் தெரிவித்துள்ளார். இந்த SIR என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியா நடைபெறுகிறது? இல்லை, CAA சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம். இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை RSS செய்கிறது. நேரடியாக CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அது இறங்கி இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் 25% பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது, நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது. அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். RSS செய்கிறா அப்படின்னு சொன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம்.